வெல்கம் டு IKLAS ஆன்லைன் அகாடமி. லாஸ்ட் மாடியூல்ல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் பார்த்துருந்தோம். அது ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு எல்லா டாபிக்கும், எல்லா கொஷின் பேட்டர்ன்ஸ் எல்லாமே. அடுத்த டாபிக் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன பார்த்துருந்தோம்? ஒரு பிரின்சிபல் இருக்கும், இவ்வளோ வருஷத்துக்கு இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதான் அதே சேம் திங் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும். ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஈச் இயர் வந்து சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஃபஸ்ட் இயரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupees இருக்குது. 1000 rupeesல வந்து 4% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயருக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கும்னா 40 rupees வந்திருக்கும். 40 rupees வந்திருக்கும். ஸோ செகண்ட் இயருக்கு திருப்பி அகைன் பார்க்கும்போது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து இதே 1000 rupeesக்கு 4% தான் பார்ப்போம். செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் எத்தனை வருஷம் கேட்டிருந்தாலும் அத்தனை வருஷத்துக்கும் வந்து அதே 1000 rupees பிரின்சிபல் வந்து அன்சேஞ்சு, ஆரம்பத்தில் இருக்க பிரின்சிபல் அப்படியே தான் வந்து ரிமைன் ஆகும். ஆனால் இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupeesக்கு 4% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 5 இயர்ஸுக்கு பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து என்ன ஆயிருக்கும், 4%னா 40 rupees ஆயிருக்கும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் இயருக்கு ஆகும்போது இந்த 40யும் இந்த 1000 சேர்ந்து 1040க்கு நீங்கள் 4% பார்க்கணும். அதாவது பிரின்சிபல் வந்து ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டே இருக்கும். எந்த சென்ஸில் அப்படின்னா, ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து வில் பி காம்பவுண்டட் டு தி பிரின்சிபல். ஸோ பிரின்சிபலோட நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து குமுலேட் ஆகி அடுத்த வருஷத்துக்கான பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பிரின்சிபல் ப்ளஸ் போன வருஷத்தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்னா, ஒவ்வொரு வருஷமும் பிரின்சிபல் அமௌண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா ஆப்வியஸாக எதுவும் சேஞ்ச் ஆக தான் செய்யும்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டும் அந்த போன வருஷத்தோட இந்த வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அதிகமாக தான் இருக்கும். ஸோ மீட்டர் வட்டி, கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம பேச்சு வழக்கில். ஸோ அதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு வருஷமும் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எப்படி வரும்னா, போன வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் வந்து அடுத்த வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது பிரின்சிபலோட இந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து சேர்ந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ 1040க்கு வந்து இங்கே இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், செகண்ட் இயருக்கு வந்து அப்போ என்ன ஆகும், 1040க்கு நீங்கள் என்ன பண்ணணும், 4% இன்ட்ரெஸ்ட் பார்க்கணுமா. ஸோ அப்போ 1040க்கு 4% இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன வரும், 1% வந்து 10.4, அப்போ 4% வந்து 41.6. ஸோ 41.6. ஸோ அப்போ மொத்தம் என்னவாகும், அடுத்த வருஷத்தோட தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் என்னவாகும், பிரின்சிபல் என்னவாயிரும் 1081.6 அப்படின்னு இருந்திருக்கும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு அகைன் திருப்பி இதுக்கு ஒரு 4% பார்க்கணும். ஸோ 1% வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், 10.816 இருக்கும். ஸோ இப்போ 4%னா 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40, 0.816 வந்து 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3200, ஓகே 3.264 இருக்கும். ஸோ அப்போ 43.264. ஸோ இது வந்து திருப்பி அடுத்த வருஷத்துக்கு என்ன வரும், திருப்பி இதெல்லாம் வந்து சேர்ந்து ஆட் ஆகும். ஸோ இப்படி வந்து குமுலேட் ஆகிட்டே இருக்கிறது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒவ்வொரு வருஷமும் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் மாறிட்டே இருக்கும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் மாறிச்சு அப்படின்னாலே என்னதான் ஆகும், அந்த வருஷத்தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து போன வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன சென்ஸ்னா, ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகாது, பிரின்சிபல் வந்து மாறாது. சேம் பிரின்சிபலுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ எல்லா வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் எல்லா வருஷமும் இல்லை மாதத்தில் கூட எல்லா மாதத்தோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேம் வேல்யூவாக தான் இருக்கும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படி இருக்காது அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஓகே. ஸோ இதில் வேறு என்ன சொல்லணும், வேறு எதுவும் இல்லை. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த எக்ஸாம்பிளே பாருங்களேன். இப்போ 1000 rupeesக்கு வந்து 4% பார்க்கணும். ஸோ 1000 rupeesக்கு 4% இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும், என்ன சொல்லுவோம் சிம்பிளா, 1000 into 104/100ன்னு சொல்லுவோமா. ஏன் 104/100, இந்த பிரின்சிபலோட 1000 ப்ளஸ் 4/100 வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணணும், அதை வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து எதில் பார்த்துருப்போம், பர்சன்டேஜ் சேஞ்சு. காஸ்ட் ப்ரைஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 இருக்குது,
ப்ராஃபிட் வந்து 15% ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா 115% ஆஃப் 100 அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே சேம் திங் தான். எப்படி 115% 100%ங்கிற காஸ்ட் ப்ரைஸு ப்ளஸ் 15% ப்ராஃபிட்னு சொல்கிறான். ஸோ அப்போ 100ஓட 115% பார்த்தா கிடச்சிடும் இல்லையா? ஸோ அதே சேம் லாஜிக் தான். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிருச்சு. இப்போ திருப்பி இதை வந்து இந்த வர்ற ரிசல்ட்டன்ட்டை தான் நம்ம திருப்பி அடுத்து செகண்ட் வருஷத்துக்கு அகைன் ஒரு 4% பார்க்கணும் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்கணும். ஸோ அப்போ அந்த வர்ற ரிசல்ட்டன்ட்டை திருப்பி வந்து இன்னொரு 104/100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா ரெண்டாவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். இதர் நம்ம இந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம், ஆரல்ஸ் வந்து இந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடை சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபார்முலான்னு என்ன கொடுத்துருப்பாங்க புக்கில், நம்மளோட பிரின்சிபல் மல்டிப்ளைடு பை 1 + r/100 to the whole power n. So 1 + r/100 ஒன்றும் இல்லை, 100 + r divided by 100 to the whole power n. ஓகேங்களா? ஸோ பாருங்க சேம் திங் தானே இங்கே வந்திருக்கு. 4% இன்ட்ரெஸ்ட்னு பார்த்துருந்தோம் இந்த கொஸ்டினில். ஸோ அப்போ 100 + 4னா 104 divided by 100. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதை வந்து ஃபார்முலாவாக அவங்க ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம ஃபார்முலா தான் டிபெண்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, லாஜிக் தெரிஞ்சிட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டில் தான் மாற்றி எந்த ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு வந்து இந்த மெத்தட் ஆப்டாக இருக்கும், ஏன்னா கேன்சல் ஆகிற மாதிரியான நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இதை சூஸ் பண்ணலாம். ஒரு சில இதில் வந்து சின்ன ஈஸியான நம்பர்ஸ் தான் அப்படின்னா இதுவே வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இதை வந்து டிபெண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ டாபிக்கில் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்காம விட்டுறோம். ஸோ அந்த செட் ஆஃப் கொஷினை மட்டும் வந்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிடலாம். என்ன செட் ஆஃப் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாடல் தான், மற்ற எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஒரே ஒரு மாடல் தான். கொஷின் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. சம் பிகம்ஸ் 2 times in 5 years at a certain rate of interest. Okay, find the time in which the same amount will be 8 times at the same rate of interest. இதான் கொஷின். ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணியாச்சு, இன்க்ளூட் பண்ணாம விட்டோம். ஸோ ஸ்லைடு இருந்திருக்கு, கவனிக்கல. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த கொஷின். இதை வந்து இதில் சால்வ் பண்ணிடலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ சம் பிகம்ஸ் 2 times in 5 years அப்படின்னா, ஸோ பிரின்சிபல் வந்து 2 times தி பிரின்சிபல் ஆகுது, அதாவது அமௌண்ட் வந்து 2 times தி அமௌண்ட் ஆகுது. எவ்வளோ வருஷத்தில்? 5 yearsல அட் அ சர்டைன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது. ஓகே, ஃபைண்ட் த டைம் இன் விச் த சேம் அமௌண்ட் வில் பி 8 times ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அட் தி சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? இங்கே பாருங்களா, பிரின்சிபல் வந்து 2p ஆகுது, 2 times தி பிரின்சிபல் ஆகுது 5 yearsல அப்படின்னா, அப்போது அமௌண்ட் வந்து ட்வைஸ் தி பிரின்சிபல் ஆகுது இன்னும் 5 years. ஸோ அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் இந்த கேஸில்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2p - pன்னு இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து எதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இருக்கு இல்லையா, PNR / 100, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதில். ஸோ இதில் n வந்து 5. ஓகேங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு p. ஸோ இந்த பியும் கெட்ஸ் கேன்சல். ஸோ இப்போ 5 வந்து 20 ஆயிரும், 100s வந்து 5 100 கேன்சல் ஆகி 20 ஆயிரும். ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ அகெயின் இதே சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் வந்து 8 times பிரின்சிபல் ஆகணும்னா எவ்வளோ இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஸோ அப்போது அந்த கேஸில், அந்த ரெண்டாவது கேஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்னா 7 times தி பிரின்சிபலாக இருக்கும். ஓகே,
செகண்ட் கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமௌண்ட் வந்து 8 டைம்ஸ் தி பிரின்சிபல் ஆகணும் அப்படின்னா என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ வருஷம் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இப்போ 8 டைம்ஸ் தி பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னா அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும் 8p மைனஸ் பி 7 டைம்ஸ் தி பிரின்சிபலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன தெரியும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ n வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ இப்போ பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாதது தான் கண்டுபிடிக்கணும் இன்ட்டு 20% டிவைடட் பை 100 is equal to 7 times the principal. So PP gets cancelled. So இப்போ இது வந்து again 5 times. So இப்போ n is equal to 35. So number of years வந்து 35 yearsல வந்து 8 times the principal இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே ஹிண்ட். சரிங்களா. ஸோ இவ்வளோ லென்த்தியாக பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்கான் 2 times தி பிரின்சிபல் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அப்போது இந்த இடத்துல NR is equal to 100ன்னு சொல்லலாமா. ஏன் வந்து 100 சொல்லலாம், பிரின்சிபல் is equal to 2p. பிரின்சிபல் is equal to 2p, அமௌண்ட் is equal to 2p அப்படின்னா அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவா இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1p இருக்கும். ஸோ 1p அப்படின்னு வந்துச்சுனாலே ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அகைன் p இருந்துச்சுனாலே அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் வந்து என்னன்னு அர்த்தம் 100% ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே அவ்வளோ கூட யோசிக்க வேண்டாம். நீங்கள் அந்த லாஜிக் கூட எதுவும் தெரியல அப்படின்னா இது 1pன்னு இருந்தாலே இங்கே வந்து NR வந்து 100 இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரீசன் ஏன் NR வந்து 100ன்னு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இன்கேஸ் அது புரியல அப்படின்னா பரவாயில்ல, இங்கே 1pன்னு வந்துச்சுன்னா இங்கே NR is equal to 100ன்னு போட்டுருங்க. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் கேஸில் தான் என்னோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ ஆரோட வேல்யூ என்ன வந்துடும் 20% அப்படின்னு வந்துடும். ஓகே, சரி ஆர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் கேஸில் வந்து பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 8 டைம்ஸ் தி பிரின்சிபல்னு இருக்கா. ஸோ அப்போ வந்து NR இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 7pன்னு வரும். அப்போ NRோட பர்சன்டேஜ் வந்து 700 அப்படின்னு எழுதிடுங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஆரோட வேல்யூ வந்து உங்களுக்கு 20ன்னு தெரியும். ஸோ இப்போ 700 டிவைட் பை 20 வந்து 35 இயர். ஸோ இது வந்து இன்னொரு மெத்தட். அது தெரிஞ்சது தான், போன மெத்தடு தான், சேம் இதே தான், அதே மெத்தட் தான். ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து சொல்கிறது, அவ்வளோ லென்த்தியாக போவேணாம் அப்படின்னு. ஓகே, இது இல்லாமல் வேற எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கான்செப்டை இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறதுக்கு P is equal to 7p. ஸோ அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ பிரின்சிபல் பியில் இருந்து அமௌண்ட் 2p ஆச்சுன்னா அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவா இருக்கும் 1 டைம்ஸ் தி பிரின்சிபலாக இருக்கும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன, ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான் 5 இயர்ஸ் கொடுத்துருக்கான். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1 டைம்ஸ் தி பிரின்சிபல் ஆகிறதுக்கு 5 இயர்ஸ். அப்போ அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து செகண்ட் கேஸில் என்ன கொடுத்துருக்கான் 7 டைம்ஸ் தி பிரின்சிபல் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ 1 டைம்ஸ் தி பிரின்சிபல் ஆகிறதுக்கு 5 இயர்ஸ் அப்படின்னா அப்போ 7 டைம்ஸ் தி பிரின்சிபல் ஆகிறதுக்கு 35 இயர்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம் ஏன் வந்து இங்கே அமௌண்ட் வந்து 2 டைம்ஸ் தி பிரின்சிபல் ஆகிறதுக்கு 5 இயர்ஸ் ஆகுது, அப்போ 8 டைம்ஸ் தி பிரின்சிபல் ஆகிறதுக்கு வந்து நான் 20 இயர்ஸ்ன்னு சொல்லலாம்ல, ஏன் வந்து நான் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் அமௌண்ட் வந்து எப்படி எழுதுவீங்க பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்படி தானே வந்து எழுதுவீங்க. ஸோ இப்படி எழுதும்போது அமௌண்ட் வந்து இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் என்ன கிடையாது பியோட மல்டிபிளாக வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது இல்லையா. பி ப்ளஸ் பிஎன்ஆர் டிவைட் பை 100 அப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் பியை வந்து காமன் எடுத்து இன்ட்டு 1 + என்ஆர் டிவைட் பை 100 அப்படி சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கனாலும் ஈவன் தென் வந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் வந்து as a multiple of p ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லிடலாம் பிஎன்ஆர் டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா. ஸோ சிம்பிளாக வந்து பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டை கண்டிப்பாக வந்து பிரின்சிபலோட மல்டிபிளாக நம்ம சொல்லிடலாம். ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1 டைம்ஸ் தி பிரின்சிபல் ஆகிறதுக்கு 5 இயர்ஸ் ஆச்சுன்னா ஸோ அப்போ 7 டைம்ஸ் தி பிரின்சிபல் ஆகிறதுக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேஸில் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து இங்கே மல்டிப்ளைங் ஃபேக்டராக இருக்க முடியும், அமௌண்ட் வந்து மல்டிப்ளைங் ஃபேக்டராக இருக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம அமௌண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு
பிரின்சிபலோட கேஸ் எடுத்திருக்கோம். சாரி, இன்ட்ரெஸ்டோட கேஸ் எடுத்திருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 1 டைம்ஸ் தி பிரின்சிபல் ஆகுது 5 இயர்ஸ்னா, அப்போ 7 டைம்ஸ் தி பிரின்சிபல் ஆகுது 35 இயர்ஸ். ரொம்ப இன்னும் சிம்பிளாக ஆன்சர் வந்துடும். ஆறு வந்து இங்கே தேவையில்லை, ஆறு வந்து கொஷினில் கேட்கவே இல்லை. ஸோ ஆறு வந்து நம்மளுக்கு இங்கே தேவைப்படாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னொரு வே. ஓகே, இந்த கொஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்து அடுத்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டிருந்தோம் இல்லையா? இதே இன்னொரு மாடல் வந்து எப்படி கேட்கலாம்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இன்னொரு செகண்ட் கேஸோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம். அதுக்கும் வந்து சேம் லாஜிக் தான். இதே லாஜிக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே ஆன்சர் வந்துடும். ரெண்டு வந்து சேம் ஒரே பேட்டர்ன் தான். ஸோ இது மட்டும் தான் வந்து நம்ம சால்வ் பண்ணாமல் போயிட்டு இருந்தோம். அதுவும் வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்த கொஷின் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வரலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்கான், ஆல்ரெடி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ டைரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். என்ன கொடுத்துருக்கான், at what percent per annum will rupees 300 amounts to rupees 3000 amounts to 3993 in 3 years if the interest is compounded annually. ஓகே, அமௌண்ட்டு கொடுத்துருக்கான், பிரின்சிபல் வந்து கொடுத்துருக்கான், எத்தனை வருஷங்கிறதும் வந்து கொடுத்துருக்கான், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் மாறும் அப்படிங்கிறது மட்டும் தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ என்ன சொல்லலாம் சிம்பிளாக, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன தெரியும், P இன்டூ 1 + R divided by 100 to the whole power n. ஸோ இது ஃபார்முலா பார்க்காதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச லாஜிக் தான், அதை வச்சே யோசிங்க. அப்போ என்ன பண்ணலாம், 3993 வந்து 3000 இன்டூ 1 + R divided by 100 to the whole cube. ஏன் cube ஏன்னா 3 இயர்ஸுக்கு. ஸோ இன்டூ 1 + R by 100 இன்டூ 1 + R by 100 இன்டூ 1 + R by 100 3 டைம்ஸ் வந்து நம்ம போடணும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3000 டைம்ஸ், இது 1331 டைம்ஸ். ஓகே, ஸோ அப்போது 1 + R divided by 100 the whole cube. ஸோ 1 + R divided by 100 the whole cube போட்டிங்கன்னா என்ன வரும், is equal to 1331 divided by 1000. இப்போ கியூப் ரூட் எடுங்க, கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா வேல்யூ என்ன வரும், ஸோ இது வந்து இங்கே வந்து 1 + R divided by 100 அப்படி இருக்கும். ஸோ இந்த பக்கம் 11 கியூப் தான் வந்து 1331. ஸோ 11 divided by 10 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ R divided by 100 is equal to என்ன ஆகுது, 11 by 10 minus 1. இது 11 நாட் என்ன, 11 divided by 10. ஓகே, ஸோ அப்போ 1 divided by 10 வந்திருக்கும். ஸோ இப்போ R by 100. ஸோ இப்போ ஆரோட வேல்யூ 10%. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வே எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம். இல்லை வேறு எப்படி வந்து சிம்பிளாக கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 993 இருக்கா, அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 993. ஸோ அது எக்ஸாக்டாக வந்து 3 இயர்ஸுக்கு. ஸோ டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ அரௌண்ட் வந்து 331 வருது. எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு கம்மியாக இருக்கும், அடுத்த வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்படி தானே வந்து பார்த்துருந்தோம். ஸோ அப்போ வந்து இந்த ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் வருஷத்தோட அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வருஷத்தோட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுதான் வந்து செட் ஆகும்னா இது 9% ஆர் 10%. ஏன்னா 9% போட்டிங்கன்னா 270 வரும், 10% போட்டிங்கன்னா 300 வரும், 11% போட்டிங்கன்னா 330. ஸோ இவ்வளோ தான் கம்மியான டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து இருக்காது ஆவரேஜோட. ஸோ 330 நெக்லெக்ட் பண்ணிடலாம், 390 அந்த 13% நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ மிச்சம் 9 and 10%னா 9% வச்சிங்கன்னா 273 வந்து அரௌண்ட் 810 வரும். ஸோ 810னா அரௌண்ட் ஒரு 900 வரைக்கும் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே வந்து மொத்த இன்ட்ரெஸ்ட் வந்து 993 இருக்குது. ஸோ இப்போ 270 வந்து ஆப்ஷனாக இருக்க முடியாது. ஸோ 300 அதாவது 10% தான் ஆன்சராக இருக்க முடியும். ஸோ அதை வச்சே வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ இது இல்லாமல் ஆமாம், ஸோ எக்ஸாக்டாக எடுக்க முடியாது. ஸோ இந்த 10% எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேணால் வந்து செக் பண்ணி பாருங்கள்.
இல்லை எனக்கு இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லாம் வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்குது, ஆப்டிடியூட் வந்து சாரி மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி வந்து கம்மி அப்படின்னு நினச்சிங்கன்னா பெட்டர் வந்து ஃபார்முலாவே வந்து ட்ரை பண்ணிடுங்க. ஸோ எய்தர் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்துக்கு எய்தர் ஃபார்முலா டிபெண்ட் பண்ணணும், அப்படி இல்லாட்டி வந்து ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி வந்து அரித்மெட்டிக் எபிலிட்டி வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபார்முலா டிபெண்ட் பண்ணுறது பெஸ்ட். ஃபார்முலா மனப்பாடம் பண்ண தேவையில்லை, அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே. இன் how many years will rupees 2000 amounts to rupees 2420 at a 10% per annum compound interest? ஓகே, 2000 rupees வந்து 2420 rupees எத்தனை வருஷத்தில் காம்பவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ ஓகே, சேம் அதே லாஜிக் தான், ட்ரை பண்ணலாம். அப்போ என்ன பண்ண போகிறோம், அமௌண்ட் வந்து 2420 கொடுத்துருக்கான். பிரின்சிபல் வந்து 2000 தெரியுது, இன்டூ எத்தனை பர்சன்டேஜ், 10% வந்து இன்ட்ரெஸ்ட், per annum இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ 110 divided by 100 பவர் அந்த how many years என்ன எத்தனை வருஷம்னு தெரியாது இல்லையா, ஸோ என்ன வந்து அப்படி இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ 2000 இந்த பக்கம் கொண்டு வாங்க, 110 divided by 100 to the whole power n is equal to 2420 divided by 2000, 0 cancel. ஸோ இப்போ இது என்ன வரும், 121 divided by 100 அப்படின்னு இருக்குமா, 0 cancel, 121. ஸோ அப்போ 11 by 10 to the whole power n is equal to 121 divided by 100 இருக்கு. ஸோ இது அகைன் வந்து எப்படி எழுதிக்கலாம், 11 divided by 10 the whole square எழுதிக்கலாமா, 11 divided by 10 the whole square, ஏன்னா 11 square 121, 10 square வந்து 100. ஓகே, ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 11 divided by 10 the whole power n. ஸோ பேஸ் வந்து காமனாக ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நியூ பவர்ஸ் வந்து நம்ம அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ n is equal to 2. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 years. ஓகே, so next question, the compound interest on rupees 2000 in 2 years if the rate of interest is 4% per annum for the ஓகே. இதே லாஸ்ட் கொஸ்டின் வந்து கெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள் இல்லை. 10% வந்து ஃபஸ்ட்டு 10% எவ்வளோ வந்திருக்கும், 200 வந்திருக்கும். 420 நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரணும் பாருங்க. ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு வந்து 10%னா ஒரு 200 வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வருஷத்துக்கு அப்போ பிரின்சிபலே வந்து எவ்வளோ ஆயிடுச்சு, 2200 ஆயிருக்கும் இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து. ஸோ அதுக்கு ஒரு 10%னா 220 ஆயிருக்கும். ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு 200. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டும் 420. ஸோ அப்போ 420 rupeesங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 2 வருஷத்துக்கு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் 3. இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஸோ ஆனால் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக் எபிலிட்டி நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும், இல்லாட்டி அதை டிபெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 2000 in 2 years if the rate of interest is 4% per annum for the first year and 3% per annum for the second year. ஒன்றும் இல்லை, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான் 2000 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு. ஃபர்ஸ்ட் வருஷம் 4% per annum, ரெண்டாவது வருஷம் 3% per annum கேட்டிருக்கான். ஸோ 2000 rupees ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், 4% per annum. ஸோ இப்போ 4% ஆஃப் 2000 வந்து எவ்வளோ ஆயிருக்கும், 1% ஆஃப் 2000 வந்து 20, 4%னா அப்போ 80, 2080 இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இதுக்கு 3% பார்க்கணும். 1% எவ்வளோ பண்ணணும், 1% எவ்வளோ வரும், 20.8 வரும். அப்போ 3% வந்து 60, 20னா 60, 0.8னா ஒரு 2.4. ஸோ 62.4 வந்திருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிங்கன்னா 2000 எவ்வளோ, சாரி 2142.4 rupees அப்படின்னு வந்துருக்கும். ஸோ இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 142. அதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இது ஆடே பண்ண தேவையில்ல, இது ரெண்டே அப்படி ஆட் பண்ணிட்டனாலே 142.4 rupees. ஸோ அதுதான் வந்து உங்களோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஓகே, so next question, the compound interest on rupees 6000 at a 10% per annum for 1.5 years when the interest being compounded annually. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும், 6000 ரூபாய்க்கு 10% per annum 1.5 yearsக்கு பார்க்கணும். ஆனால் காம்பவுண்ட் ஆனது வந்து ஆனுவல் காம்பவுண்டு, சாரி ஆனுவலா ஒவ்வொரு வருஷமும் காம்பவுண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்,
ஸோ இதே சேம் கொஷின் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். ஏன்னா வந்து அங்கே மிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ காம்பவுண்டட் ஆனுவலி இல்லை காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அதெல்லாம் வந்து ஒரு கன்சர்னாகவே இருக்காது, அங்கே ஈஸி தான். ஸோ இருந்தாலும் வந்து அதையும் பார்த்துருவோம். ஸோ 6000 அப்புறம் என்ன பண்ணணும், 1.5 இயர்ஸுக்கு வந்து நீங்கள் காம்பவுண்ட் பண்ணணும் இல்லையா? ஓகே. ஸோ அப்போது 1.5 இயர்ஸ்னால் அங்கே சிம்பிளாகவே வந்து என்ன பண்ணிடலாம், 6000 இன்ட்டு 1.5 3/2 சொல்லலாம் இல்லையா? 3/2 இன்ட்டு பர்சன்டேஜ் ரேட் வந்து 60/100 இப்படி போட்டாலே வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, காம்பவுண்டட் குவார்ட்டர்லி, காம்பவுண்டட் ஆனுவலி, ஆனால் இயர்ஸ் வந்து ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கன்சர்ன் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் பிஎன்ஆரில். அதனால தான் அது அங்கே எடுக்கலை. ஆனால் இங்கே வந்து அது ப்ராப்ளம். ஏன் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இது வந்து காம்பவுண்டட் ஆனுவலி. ஸோ ஒரு வருஷத்துக்கு தான் வந்து ஒவ்வொரு வருஷம் தான் வந்து காம்பவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மிச்சம் இருக்க அந்த இன்னொரு ஒரு ஹாஃப் இயர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ அதுதான் வந்து இங்கே இஷ்யூ. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு 6000 rupees இன்ட்டு ஃபஸ்ட்டு per annum பாருங்கள். per annum இப்போ என்ன வரும், 110/100 வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த அரை வருஷத்துக்கு நீங்கள் காம்பவுண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ அடுத்த அரை வருஷத்துக்கு காம்பவுண்ட் பண்ணும்போது என்ன பண்ணிடுங்க, 10% இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை ஹாஃப் ஆக்கிடுங்க. அதை ஹாஃப் ஆக்கினீங்கன்னா என்ன வரும், ஏன்னா ஹாஃப் இயர் வருஷத்துக்கு கேட்கல, ஹாஃப் இயர் தானே கேட்டிருக்கான். ஸோ அப்போ அதை ஹாஃப் ஆக்கினீங்கன்னா என்ன வரும், இன்ட்டு 105 5/100 இவ்வளோ தான். இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஜீரோஸ்லாம் கேன்சல் பண்ணுங்க. 0 0 0 கேன்சல் ஆயிடுச்சு, இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. வேறு எதுவும் இருக்கா, வேறு எதுவும் இல்லை, இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 66 இன்ட்டு 105, 66 இன்ட்டு 105னா 6600 ப்ளஸ் ஒரு 330, 6930. ஸோ 6000ல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 930 rupees. இவ்வளோதான், ஒரு பிரச்சனை இல்லை. இதே அந்த மெத்தடில் சால்வ் பண்ணோன்னா 6000 ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10% பார்க்கணும். 10% வந்து 600 இருக்கும். ஸோ 6600 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பார்க்கணும், ஹாஃப் இயர் இருக்கு இல்லையா? ஆனால் இங்கே per annum இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10%. அப்போ ஹாஃப் இயர்லி வந்து எவ்வளோ வரும், 5% வரும். 6600 5%, 10% வந்து 660, 5% வந்து இதில் ஹாஃப் 330. ரெண்டையும் சம் பண்ணிங்கன்னா 6930. ஸோ இது ரெண்டு தான் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் 930. ஓகே. Next question. In how many years will a sum of rupees 800 at 10% per annum compound interest compounded semi-annually becomes 926.10? ஸோ என்ன சொல்லியிருக்கான், எவ்வளோ வருஷத்தில் 800 rupees வந்து per annum interest ரேட்டான 10%க்கு செமி ஆனுவலி ஒவ்வொரு ஹாஃப் இயர்லி காம்பவுண்ட் பண்ணணும், 926.10 ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், சிம்பிள் அதே தான். ஸோ 926.10 அவன் என்ன சொல்லிட்டான், செமி ஆனுவலின்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ வந்து 800 செமி ஆனுவலினா per annum இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து 10%. அப்போ ஹாஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5% இருக்கணும். ஸோ அப்போ 105/100 எத்தனை வருஷம் தான் தெரியாது. ஸோ அது வந்து நியூமரேட்டரில் இருக்கட்டும். ஓகே, இப்போ டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 926.1 / 800. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 105/100 அப்படியே இருக்கட்டும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 521, இது 520 சார். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, ஸோ இங்கே பவர் என்னன்னு தெரியாது. ஸோ 21/20 தி ஹோல் பவர் n. ஸோ இஸ் ஈக்குவல் டு 926.10 டிவைட் பை 800 இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நான் ஹோல் நம்பரை மாற்றிக்கிறேன், ஒரு நேச்சுரல் நம்பரை மாற்றிக்கிறேன், எனக்கு டெசிமல்ஸ் வந்து வேண்டாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 9261 டிவைட் பை 8000 சொல்லலாமா? மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே,
இப்போ அகைன் நீங்கள் இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து 21 கியூபு, இது வந்து 20 கியூபு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆன்சர் இஸ் n is equal to 3. ஸோ n is equal to 3னா அப்போ 3 years இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஆப்ஷனில் தேடாதீங்க. காம்பவுண்டோட ஹாஃப் இயர்லின்னு மாற்றிடுவோம் இல்லையா. ஸோ அப்போ 3 6 month டேர்ம். ஸோ அப்போ 3 6 month டேர்ம்னா 1.5 years. அதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். If rupees are 10,000 amounts to rupees 11,664 invested in compound interest for 2 years, then the annual rate of compound interest is. ஓகே. ஸோ 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 10,000 வந்து 11,664 ஆயிருக்கு அப்படின்னா எத்தனை என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? அது 8% தான் ஆன்சர். கண்டிப்பாக பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏன்னா வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 1,664. ஸோ 2 வருஷத்துக்குன்னு சொல்கிறான். அப்போ டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 832 அரௌண்ட் வருது. ஸோ அப்போ 10,000லேருந்து 832 அரௌண்ட் வரும்னா அது 10% தான் இருக்கணும். ஓகே. ஓகே, சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன சொல்கிறான், 11,664 தான் உங்களோட அமௌண்ட்டு, 10,000 வந்து உங்களோட பிரின்சிபல். என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியாது, 2 இயர்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ அப்போ 1+r/100 to the whole square. ஓகே. ஸோ இதை டிவைட் பண்ணுமா, 11,664 டிவைடட் பை இது என்ன 10,000. ஓகே 10,000. ஸோ அப்போ 11,664 டிவைடட் பை 10,000 is equal to 1+r divided by 100 the whole square. ஸோ இந்த 11,664 டிவைட் பை 10,000 இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 100ஓட ஸ்கொயர், இது வந்து 108ஓட ஸ்கொயர். 108 தானே, 108. ஓகே. ஸோ இந்த 11,664 வந்து 108ஓட ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ அப்போது தெரிஞ்சிச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், ஆல்ரெடி இதே சேம் செட் கொஸ்டின் பார்த்துருவோம் இல்லையா. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நம்மளுக்கு எப்படி வரும், 1+r டிவைட் பை 100 வந்து எவ்வளோன்னு தெரியும். ஸோ 108 டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ இது அகைன் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 25, 108 வந்து 27. ஸோ இப்போ r is equal to 27/25 minus 1, r by 100 இருக்கட்டும். இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2/25 into 100. ஸோ 4 times கேன்சல், 2 4 is 8%. சரிங்களா. ஸோ இது வந்து இன்ட்டு 100 போட்டிருக்காங்க. இந்த டினாமினேட்டர்லேருந்து 100 வந்து இங்கே இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன். 27/25 minus 1 வந்து 2/25 ஆயிரும் இன்ட்டு 100. ஓகே. ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஆனால் நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதுதான் வந்து பெட்டர். அதுதான் வந்து ரொம்ப ஈஸியும் கூட. ஏன்னா நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. ஸோ ஆப்ஷனை சூஸ் பண்ணாலே போதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். If the compound interest on a sum of money for 3 years at the rate of 5% per annum is 252.20, the simple interest on the same sum at the same rate and for the same time is. ஓகே. ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு 3 வருஷத்துக்கு 5% per annum ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா 252.20 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ அப்படின்னா அதே சேம் பீரியட் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், அதான் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்கான். ஓகே. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, என்ன பண்ணலான்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு I1 + I2 + I1 I2 டிவைட் பை 100 இது வந்து உங்களுக்கு இதில் சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா, இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸை பர்சன்டேஜ் பார்க்கும்போது வந்து சொல்லியிருந்தோம்.
ஸோ அதே சேம் லாஜிக் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 3 இயர்ஸுக்கு 5% per annum. 3 இயர்ஸுக்கு வந்து 5% per annum வந்து எப்படி பார்க்குறது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 வருஷத்துக்கு பாருங்க. ஸோ 5 + 5 + 5 × 5 / 100. ஸோ இப்போ எவ்வளோ வரும்? 10.25% வந்திருக்கும். ஸோ அகைன் இந்த ஒரு 10 வர ரிசல்டன் 10.25% இன்னொரு ஒரு 5 அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ 5 × 10.25 / 100, அதாவது 15.25 ப்ளஸ் 5 10s are 50, 51.25, 51.25னா 0.5125. ஸோ அப்போ 15.7625. ஸோ அப்போ 3 வருஷத்தோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு? 15.7625 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுதான் வந்து இங்கே கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்கான். என்ன லாஜிக்னா 3 வருஷத்துக்கு 5% பார்க்கணும்னா ரொம்ப லென்த்தியாக போகும். I1 + I2 + I1 I3 + I1 I2 / 100 + I2 I3 / 100 + I1 I3 / 100 + I1 I2 I3 / 1000 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லென்த்தியாக போகும். அது அவ்வளோ லென்த்தியாக பார்க்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். 5 and 5 அதோட ரிசல்ட்டை இன்னொரு 5ஓட அப்ளை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து பெட்டர். ஓகேங்களா? ஸோ அதான் மாதிரிக்கும். ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பெர்சன்டேஜ் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ 3 வருஷத்துக்கு அட் த ரேட் ஆஃப் 5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பெர்சன்டேஜ் என்ன வரும்னா 15.7625. அதுதான் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கான்? 252.20 அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ 3 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பெர்சன்டேஜ் என்ன வரணும்? 3 × 5 தான் இல்லையா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பெர்சன்டேஜ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பெர்சன்டேஜ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? என்னை யாரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ n வந்து 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5. ஸோ அப்போ 15%. ஸோ அப்போ 15% தான் வந்து உங்களுக்கு தெரியணும் எவ்வளோன்னு. ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ எதிர் வந்து நீங்கள் இந்த 15.7625 = 252.20 வந்து 15% கண்டுபிடிக்கலாம். அது ஆப்வியஸாக பார்த்தாலே தெரியுது அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு. ஆர்எல்ஸ் வேறு எப்படி யோசிக்கலாம்? ஸோ 252.20 இருக்குது. ஸோ அதுக்கு நியராக இருக்க ஆப்ஷன் வந்து பாருங்கள். 250 இருக்குது, 240 இருக்குது, 245. கண்டிப்பாக வந்து 220 ஆன்சராக இருக்க முடியாது. ஏன்னா 0.7625 வந்து அவ்வளோ 32 ரூபீஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதே மாதிரி ரொம்ப கம்மியாக இந்த 2.20 ரூபீஸையும் வந்து கொடுக்க போகிறதில்ல. ஸோ இந்த 2 ஆப்ஷன் எங்களுக்கு மேட்ச். ஸோ இப்போ 240, 245. இது 2 தான் வந்து நம்மளுக்கு இருக்க இங்கே ஆப்ஷன். ஸோ இப்போ 240 எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன சம் ஆஃப் மணி ஃபார் 3 years at the rate of 5% per annum வந்து 252.20 கொடுத்துருக்கான். ஸோ அதே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கும்? சேம் ரேட்டு, சேம் டைமுக்கு, அதே சேம் சம்முக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே கொஷின். ஸோ அப்போது 3 இயர்ஸுக்கு அட் ரேட் ஆஃப் 5% per annum. ஸோ அப்போது இதில் என்ன பண்ணலாம் நீங்கள்? x × 105 / 100 the whole cube is equal to அதே சேம் பிரின்சிபல். ஏன்னா இது அமௌண்ட் இல்லையா? அமௌண்ட்டு தான் வந்து உங்களுக்கு ரிசல்டன்ட் கொடுக்கும். ஸோ அப்போது இந்த வர ரிசல்டன்ட்டில் வந்து நீங்கள் எதை சப்ராக்ட் பண்ணணும்? எக்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்கான்? if the compound interest on a sum of money for 3 years at the rate of 5% per annum is 252.20. ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்கான் இந்த சோன்ஸோ கேஸுக்கு. அதே சோன்ஸோ கேஸஸ்க்கு வந்து என்ன கேட்டிருக்கான்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்கான். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? The compound interest on a sum of money for 3 years at the rate of 5% per annum is 252.20. The simple interest on the same sum at the same rate and for the same time is. Okay. இதான் வந்து நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து ஓகே. ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பெர்சன்டேஜ் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பெர்சன்டேஜ் வந்து என்ன வரும்னா, நம்ம இதில் பெர்சன்டேஜ்லேயே வந்து ஒன்று பார்த்துருப்போம். I1 + I2 + I1 I2 / 100. ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பெர்சன்டேஜ் வந்து இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 5 + 5
ரெண்டு கேஸ் இருக்கு இல்லையா, மூணு ஃபைவ்ஸ் இருக்கு. ஸோ 3 5 ஒன்றா அப்ளை பண்ணிங்கன்னா வந்து ஃபார்முலா ரொம்ப லெந்தியாக போகும். I1 + I2 + I3 + I1 I2/100 அப்படின்னு சொல்லி லெந்தியாக போகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு 2 கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து தேர்டோட அப்ளை பண்ணலாம். ஸோ 5 + 5 + 5 × 5/100. ஸோ அப்போ எவ்வளோ வரும்? 10.25 வந்திருக்கும். ஸோ இந்த வர ரிசல்ட்டை அந்த தேர்டோட 5ஓட அப்ளை பண்ணுங்க. +5 + 5 × 10.25/100. ஸோ இப்போ 15.25 ப்ளஸ் 10.25 × 5னா 51.25/100. ஸோ அப்போ 0.5125. ஸோ இதோட ரிசல்ட் வந்து என்ன வரும்? 15.7625. ஸோ இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் தெரிஞ்சிருச்சு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் என்ன வரும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் வந்து ஆல்ரெடி எப்படி பார்த்துருந்தோம்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் மல்டிப்ளைடு பை தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோம். ஸோ அப்போ 3 × 5 15% தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ். ஓகே, ஸோ 15.7625 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கான். அதாவது எவ்வளோ? 15.7625% வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கான். 252.20. உங்கள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா 15% வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஒன்றும் இல்லை, யூஸ்வலாக பண்ணுறது தான். ஸோ 252.20 டிவைடட் பை 15.7625 1% கிடச்சிரும். ஸோ இன்டூ 15 பண்ணிங்கன்னா 15% கிடச்சிரும். ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 15 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ், அடுத்து 76 வந்து 5 மிச்சம் இருக்க, அடுத்து 1 2 எடுப்பீங்க. ஸோ செட் ஆகுது. 1 2 5 எடுத்தீங்கன்னா 75 5 டைம்ஸ் தான். ஸோ 125 மிச்சம். 15ஆல் எக்ஸாக்டாக கேன்சல் ஆகலை. ஓகே, ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5 3 டைம்ஸ், இது 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸு, அடுத்து வந்து இது வந்து ஒரு 15 டைம்ஸ், மிச்சம் இருக்க ஒரு 125 வந்து ஒரு 25 டைம்ஸ், 3.1525. அகெயின் இது 3ஆல் கேன்சல் ஆகாது. ஸோ இதை தான் 252.20வையும் இதையும் வந்து கேன்சல் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கு இல்லையா? ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு கால்குலேஷன் கொஞ்சம் டீடியஸாக இருக்குது. ஸோ ஆனால் ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிடலாம். 240 தான் வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிடலாம். ஸோ இருந்தாலும் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ 2 வருஷத்தோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சாரி, 3 இயர்ஸோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவா இருக்கும்? ஃபார்முலா என்ன தெரியும் நம்மளுக்கு? பிரின்சிபல் இன்டூ 1 + R/100 தி ஹோல் கியூப் மைனஸ் பிரின்சிபல். இது ஏன்னா இது வந்து அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை சப்ராக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்? P இன்டூ 1 + R³/100³ ப்ளஸ் 3R²/100², 3 இன்டூ ப்ளஸ் 3R/100 மைனஸ் P. ஓகே, ஸோ இப்போது இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுலேயே வந்து எது இதை உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்க பியும் இந்த பியும் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ மிச்சம் வந்து PR³/100³ ப்ளஸ் 3R²/100² ப்ளஸ் 3R/100 இது மிச்சம் இருக்குது. ஓகே, இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ் வந்து என்ன இருக்கும்? அட் த ரேட் ஆஃப் 5% per annum. ஓகே, 5% ஓகே இருக்கட்டும், அதை அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்ன வரும்? 3PR/100 வந்திருக்கும் இல்லையா? 3 அப்ளை பண்ணிட்டோம். ஸோ ஓகே, 3PR/100 வந்திருக்கும். 6 மட்டும் தான் வந்து இன்னும் அப்ளை பண்ணலை. ஸோ அப்போ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்ன வந்திருக்கும்? இங்கே ஒரு P மிஸ் பண்ணியிருக்கோம். P உள்ள மல்டிப்ளை ஆகும்போது ஓகே, இங்கே வந்து ஒரு P மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இந்த 3PR/100 இந்த 3PR/100 கேன்சல் ஆகிரும். ஸோ மிச்சம் வந்து PR³/100³ ப்ளஸ் 3PR²
100 ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து மிச்சம் இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பி ஆர் கியூப் டிவைடட் பை 100 கியூப் ப்ளஸ் என்ன இருந்தது, பி ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர். ஸோ இது ரெண்டு தான் வந்து மிச்சம் இருந்தது இல்லையா. ஸோ என்ன வந்துச்சு லாஸ்ட்டாக வந்து பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் கியூப் பை 100 கியூபு ப்ளஸ் 3 ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஆர் டிவைடட் பை 100. இதுதான் கேன்சல் ஆகிருக்கும், இதுவும் கேன்சல் ஆகிருக்கும். ஸோ மிச்சம் வந்து பி ஆர் கியூப் பை 100 கியூப் ப்ளஸ் 3 பி ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர். ஸோ இதான் வந்து மிச்சம் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக மாற்ற முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மாற்ற முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து கிடச்சிரும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி மாற்றுறது, பிஆரை வந்து காமன் எடுத்து பாருங்கள். பிஆர் டிவைடட் பை 100 வந்து காமன் எடுங்க. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கும், ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பிஆர் வந்து வெளியே காமனாக இருந்துச்சுன்னா ஸோ 3r டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன தெரியும், 3pr பை 100 தானே வந்து ஃபார் 3 years. 3pr டிவைட் பை 100 தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 3ஆல் வந்து நான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணேன்னா இங்கே 3 வந்துருக்கும், இங்கே இன்ட்டு 3 இருக்கும். ஸோ அப்போ இந்த 3pr பை 100 வந்து நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 3 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 100 ஸ்கொயர் ப்ளஸ் 3r divided by 100. ஓகே ஓகே ஃபைன். ஸோ அப்போ என்ன தெரிஞ்சிச்சு, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்கான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கொடுக்கல. ஸோ ஆரோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணலாம். இது வந்து ஃபார் 3 years கேஸு. நான் டெரிவேஷன் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த டெரிவேஷன் வந்து தேவையில்லை. ஸோ இந்த ஃபார்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அடுத்து வந்து இதை என்ன சொல்லலாம், இதே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த பக்கம் கொண்டு போனால் ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் இந்த மொத்த டேர்ம் இருக்கும், அதுலேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் எடுத்திங்கன்னா ஸோ 1 ப்ளஸ் 1/3 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர் ப்ளஸ் 3r டிவைட் பை 100. ஓகே, ஓகே. ஸோ அப்போ இந்த கொஷினில் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஸோ சேம் இதே இந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணிங்கனாலும் திருப்பி வந்து அகைன் வந்து எங்கே தான் வந்து நிற்பீங்கன்னா அந்த 252.20 டிவைடட் பை 15.7625 அதே சேம் ஸ்பாட்டில் தான் வந்து நிற்கும். கேல்குலேஷன்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஸோ இந்த ஒரு கொஷின் மட்டும் தான் வந்து ஈஸியாக கேன்சல் ஆகாத மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 240 தான். ஸோ அது ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை கால்குலேட் பண்ணுறேன் ஃபார் 3 years. இன்னும் ஃபார் 2 years வந்து சிம்பிளாக தான் இருக்கும். 3 years தான் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஆரல்ஸ் வந்து அந்த மெத்தட் அந்த சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருந்தோம், அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருந்தோம். ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து அதை வச்சும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். At a certain rate per annum, the simple interest on a sum of money for 1 year is 260 and the compound interest on the same sum for 2 years is 540.80. The rate of interest per annum is okay. என்ன சொல்லியிருக்கான், ஒரு certain rate of per annum rate of interest இல்லை, சேம் பிரின்சிபல் சேம் சம்மை வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 year வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260 இருக்குது. அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 வருஷத்துக்கு எவ்வளோ இருக்குது 540.80 இருக்குது 2 வருஷத்துக்கு. ஸோ இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்கான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு ஹிண்ட்டை கொடுக்கும். என்ன ஹிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ
சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு சர்டன் சேம் சம் ஆஃப் மணிக்கு சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 6,000க்கு 5% பார்க்கணும்னா எப்படி வைப்பீங்க? 6,000 இன்ட்டு 5 இன்ட்டு 1/100, அதாவது என்ன வரும்? 300 அப்படின்னு வந்திருக்கும். சேம் இதே தானே வந்து நம்ம என்ன பார்ப்போம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சேம் இதே தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சேமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் சேமாக இருக்கும். கீப்பிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் காமன். ஓகே. ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்தோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு? 260 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஓகே, சரிங்களா? ஸோ அப்போ இந்த 260 தான் என்னவாயிருக்கு? 540 ரெண்டாவது வருஷம். 2 வருஷத்துக்கு அப்புறம் 540.80 அப்படின்னா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இயரில் 260 அப்படின்னா, அப்போ செகண்ட் இயரோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் ஆன 280.80. சரிங்களா? ஸோ அப்போ என்ன தெரிஞ்சிருச்சு? ஃபர்ஸ்ட் வருஷத்தோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு. செகண்ட் வருஷத்தோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஹிண்ட், நெக்ஸ்ட் ஹிண்ட் என்னன்னா, ஈவன் தோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாகவே இருந்தாலும் அடுத்தடுத்த வருஷம் இம்மீடியட்டா சக்சஸிவா இருக்க 2 வருஷத்துக்கு என்னதான் அப்ளிகபிள் ஆகும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். இது வந்து அடுத்த ஹிண்ட். அதாவது இங்க 3 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டா தான். ஃபர்ஸ்ட் இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் செகண்ட் இயரா இருக்கும். செகண்ட் இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் தேர்ட் இயரா இருக்கும். தேர்ட் இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபோர்த் இயரா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹிண்ட். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ 260 ருபீஸ் வந்து 280.80 எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஆயிருக்கும் அப்படிங்கிறது மட்டும் வந்து நம்ம சொல்லிட்டா வந்து போதும். ஸோ அப்போ எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஆயிருக்கும்? ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 20.8. அதை வந்து நியூமரேட்டரில் போடுவோம். ஓகே, டினாமினேட்டரில் பேஸ் வேல்யூ 260 தானே, ஏன்னா 260 இருந்து தான் ரெண்டாவது வருஷம் 280.80 ஆயிருக்கு. ஸோ 20.8 டிஃப்ரென்ஸ் இன்டூ 100. ஓகே, கேன்சல் பண்ணுங்க, 0 கேன்சல். அடுத்து இது வந்து 5 டைம்ஸ், இது 13 டைம்ஸ். 13 8 வந்து நம்மளுக்கு 104ன்னு தெரியும். ஸோ அப்போ 13 16 வந்து 208. ஸோ ஒரு டெசிமல் இருக்கு. ஸோ 1.6. ஸோ 1.6 இன்டூ 5 8%. ஓகே, ஸோ இதில் 2 ஹிண்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹிண்ட் என்னன்னா, சேம் சம்மு சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மொதல் வருஷம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு தெரியும் 260. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சேம் 260 தான் வந்திருக்கணும். ஓகே, இது ஒரு ஹிண்ட். அடுத்து 2 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 540.80 கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் வந்து 260 அப்படின்னா, அப்போ செகண்ட் வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் வந்து 280.80ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இந்த கேஸில். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஹிண்ட் என்ன அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாவே இருந்தாலும் அடுத்தடுத்த வருஷங்கள் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா தான் அப்ளிகபிள் ஆயிருக்கும். ஈவன் தோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாவே இருந்தாலும். ஏன்னா வந்து இதை வந்து அப்படியே வந்து இன்டூ இங்க எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? சம் பர்சன்டேஜ். இங்க ஆன்சர் 8% பார்த்தோமா? ஸோ இன்டூ 108/100 போட்டீங்கன்னா 280.80 கிடைச்சிரும். அடுத்து 3 வருஷத்துக்கு இதை இன்டூ 108/100 போட்டீங்கன்னா தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைச்சிரும். ஸோ அப்போ சக்சஸிவ் இயர்ஸ் வந்து எப்பயுமே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற ஹிண்ட். ஸோ அப்போ 260ல இருந்து 280.80 ஆகிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு தெரிஞ்சாலே ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ ஆன்சர் இஸ் 8%. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் on a certain sum of money for 2 years at a 10% per annum is 420. The simple interest on the same sum at the same rate and for the same time will be எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகே, ஸோ அப்போ 2 வருஷத்துக்கு வந்து 10% per annum இல்லை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா என்ன வரும்? 10 + 10 I1 + I2 + I1 I2/100, அதாவது 21%. ஸோ அந்த 21% தான் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 420 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் ஃபார் 2 years at 10% per annum வரும். N × R தான் இல்லையா? ஸோ 20% தான். அப்போ 21% கொடுத்துருக்கான், நம்மள்ட்ட 20% கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஸோ அப்போ 1% எவ்வளோ வரும்? 420 / 21, அதாவது 20 rupees. ஸோ அப்போ 20% என்ன வரும்? 20 × 20 400. ஓகேங்களா?
ஸோ இதே சேம் கொஷின் தான் வந்து நம்ம 7th கொஷின் பார்த்துருந்தோம். ஸோ அதில் நம்பர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஈஸியாக வரல. ஒரு 3 இயர்ஸும் வந்து உங்களுக்கு கேட்க மாட்டான். ஸோ அதனால் வந்து பயப்படாதீங்க அந்த கொஷின் ஆன்சர் வரலேன்னு. ஆன்சர் எடுத்துட்டோம் 240. ஆனால் அந்த கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் டிடிஎஸ் இருக்குது. அவ்வளோ டிடிஎஸாக கால்குலேஷன் இருக்காது. ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ இதோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு செட் ஆஃப் கொஷின் பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் பார்க்கணும். ஸோ அடுத்த மாடியூலில் வந்து அந்த மிச்சம் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். அது வரைக்கும் நல்லா படிங்க. நிறைய ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா 4 டாப்பிக்கும் ஜிஎஸ், ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷ் 4 வந்து எல்லா நாளும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட் வந்து எழுதி பாருங்கள். இப்போலேருந்து வந்து மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா தான் வந்து அந்த டைமிங்குள்ளே அக்காமடேட் ஆவீங்க. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. தேங்க்யூ. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.